நம்ம முதல்ல எடுத்த உடனே நம்ம கிளாத்தை வந்து கரவாகவும் நம்ம முன்னாடி போட்டுக்கணும். இதை பாருங்க, இந்த பக்கம் ஒரு கரை இருக்கும், அந்த பக்கம் ஒரு கரை இருக்கும்டா. இப்போ இந்த பக்கம் தனியா இருக்கும். இப்போ வந்து கரவாக நம்ம முன்னாடி போட்டுக்கணும். இப்போ நம்ம இதுதான் இடுப்பு சுற்றளவு. இதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, ஃபுல்லா பிடிக்காதீங்கம்மா. இதை பாருங்க, 28 இன்ச்சு வந்திருக்கு. சரியா? அரை வந்தா ஒன்னாக்கிடுங்க, 3/4 இன்ச் வந்தாலும் ஒன்னாக்கிடுங்க. இப்போ இது 27.1 வந்திருக்கு, அதனால நான் 28 ஆக்கிடுறேன். 28க்கு இது வந்து இடுப்பு சுற்றளவு. 28க்கு 11 பிளஸ் பண்ணுங்க. 28க்கு 11 கூட்டணும். இந்த 11 ஏன் கூட்டுறோம்னா இதுதான் மார்பு சுற்றளவு. இது பேரு மார்பு சுற்றளவு. இது லாஸ்ட் ஹுக்கு, இது ஃபர்ஸ்ட் ஹுக்கு. இது லாஸ்ட் ஹுக்கு, இது ஃபர்ஸ்ட் ஹுக். இப்போ இதை பாதியா பிரிச்சிருங்க, 19. இப்போ இதை தான் மடிக்கிறோம். இது ஏன் மடிக்கிறோம்னா பேக் தனியா எடுக்கணும், ஃப்ரண்ட் தனியா எடுக்கணும், அதனால பாதியா பிரிக்கிறோம். இப்போ வந்து கடபாகத்திலேருந்து 19 இன்ச் மடிச்சிருங்க. நீங்க இந்த ஓரத்துல எங்க வேணாலும் அளவு எடுக்கிறாங்க, 19 மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதை எடுத்து அந்த இடத்துல மடிச்சிருங்க. நம்ம மடிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு திருப்பியும் வந்து 9:45 செக் பண்ணிக்கலாம். பாதியா நம்ம இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது. கிராஸாக மடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, இங்கே பேக் வந்துடுச்சு, இங்கே ஃப்ரண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சுற்றளவு எடுத்துட்டோம். இப்போ உயரம் எடுக்கிறோம். இப்போ உயரம் வந்து எங்கே பிடிக்கணும்? இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பு கிட்ட கரெக்டாக பிடிக்கணும். இதுலேருந்து நேராக பிடிங்க. இதில் மேலே 1/4 இன்ச், கீழே 1/4 இன்ச் விடுங்க. எதுக்காக? மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச், கீழே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச். அப்படியே வெள்ளை வச்சு அப்படியே மடிச்சிருங்க. சுருக்கம் பண்ணாதீங்க. முதல்ல மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீசெக் பண்ணணும். அப்படியே வந்து பண்ணக்கூடாது. திருப்பியும் வந்து நம்ம மடித்தது கரெக்டாக 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மடிக்கும் போது சின்னதும் ஆகிடும், பெருசும் ஆகிடும். பாருங்கள், 1/4 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ இது பெருசாக இருந்தால் சின்னதாக இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இப்போ பேக் எடுக்கிறோம். அதே மாதிரி டாட் பிடிக்கிற இடத்துலேருந்து பேக் எடுத்துக்கோங்க. சென்டரா மேலே 1/4 இன்ச். இது எங்கே நிற்கிதோ இதுக்கு கீழே இன்ச்சு டேப் வச்சு 2 இன்ச்சஸ் விடுங்க, உங்களுக்கு தெரியலன்னா. சரிங்களா? 2 இன்ச்சு வச்சு இது பாருங்களா, இதை வந்து அழகாக ஸ்கேலில் கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் ஸ்கேலில் கோடு போட்டுருங்க. இப்போ இதுதான் ஃபோல்டிங் மெத்தட். ஓகேவா? இப்போ